Hi friends, இந்த தடவை நம்ம ஃபேமிலியோட கிளம்பி வந்திருக்க இடம் பேர் தான் ஹம்பி. இந்த இடத்த பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, பொதுவா ஒரு ஊருக்குள்ள தான் நம்ம ஒரு கோவிலை பார்ப்போம். ஆனா ஒரு ஊரே கோவிலா இருக்கு அப்படின்னா அது இந்த விஜயநகர பேரரசு தான். இந்த இடத்துல குனிஞ்சு பார்க்குற கிணத்துல இருந்து அண்ணாந்து பார்க்குற கோபுரம் வரைக்கும் எல்லாமே கலை சிற்பங்கள் தான். இந்த இடத்த நாங்க ஒரு நாள்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளவு இருக்கு. கல்லால் செய்யப்பட்ட கதவுல ஆரம்பிச்சு கலை நிகழ்ச்சிக்கான மேடை, கல்ல குடைஞ்சு பண்ண பைப் லைனு, பாதாள அறைகள், தண்டனை மேடை, அழகிய தூண்கள், அன்பின் அடையாளம், குதிரை மற்றும் யானைப்படைக்கான தங்குமிடம், தொழுகை பள்ளி, நீர்கோவில், ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட சிவலிங்கம், நரசிம்மர் சிலை, விநாயகர் சிலை, பிரம்மாண்டமான கோபுரங்கள், இப்படின்னு பல வரலாற்று சுவடுகளை சுமந்திருந்தாலும் நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஈடாகாது. அது ஏன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு நம்மளுடைய ஜேர்னி வழக்கம் போல கார்ல இல்லாம இந்த தடவை ட்ரெயின்ல ஆரம்பிச்சது. சென்னையிலிருந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹொஸ்பேட் அப்படின்ற இடத்துக்கு என் ஃபேமிலிக்கு நான் டிக்கெட் போட்டு ட்ரெயினில் நாங்கள் எங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருந்தோம். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆன கையோடையே என் பசங்க என் கூட சேர்ந்து அமக்கலம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே அவங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இந்த ட்ரெயினில் எங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். என்னென்ன கேம் சார் இருக்கு வெளியவா? சைனீஸ் சவுண்ட் வால்யூம் ஏத்திக்கலாம், செலக்ட் பண்ணலாம். இங்க 520 கேம்ஸ். சூப்பர். என்ஜாய் யார் இஃப் என்ஜாய். அந்த கால் ஸ்லிப்பரியா இருக்கு. இறங்கியாச்சு. எங்க இறங்கியாச்சு? ஹொஸ்பேட்டில் இறங்கியாச்சு. ஹொஸ்பேட்டில் இறங்கி இப்போ தான் வாக்கிங்கில் போயிட்டு இருக்கோம். பாருங்க நாங்க ஃபேமிலியா ஊருக்கு வந்திருக்கோம். நாங்கள் வந்து நைட்டே வந்து மிட் நைட்டில் வந்து சேர்ந்துட்டோம். அதனால நல்லா தூங்கிட்டு இப்போ தான் எழுந்துச்சு ப்ரஷ்லாம் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்னலாம் பண்றோம்ன்றதை வீடியோ எடுக்கிறோம். ஓகே வாங்க தோட்டம் காட்டும். தோட்டம் அமேசிங்காக இருக்கா. ஒரு கொய்யா மரம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து லெமன் நினைக்கிறேன், அந்த மரம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மாடிப்படி மாதிரி மேலே ஏறி போகுது. ட்ரை பண்ணுவோமா? மேலே ஏறுறேன். ஐயோ நல்லா செம்மையாக இருக்குங்க. மொட்டை மாடிங்க, மொட்டை மாடி. ஆனால் சேர்றான். ஆனால் சரி, இது லெமன் மாதிரி இல்லைங்க, அது பெருசாக வளரும்ல அந்த பழங்க. அது பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மொட்டை மாடி நல்லா அழகாக இருக்குது. பார்த்தா எட்டி பார்க்காத. ஈவினிங்கில் அப்படியே மேலே ஏறி உட்காந்துனால. ஆனால் எதுவுமே கைப்பிடி எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு இது மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஓல்டு பில்டிங் தான். ஆனால் ஒரு சொட்டு தண்ணி நிற்கல பாருங்கள், எல்லாத்தையும் தண்ணி கீழே இறங்கிடுது. அந்த இடம் மட்டும் லைட்டாக இருக்க மாதிரி. இதுதான் வந்து மாடி டூரு. இறங்கலாம். இறங்கும் போது நேரத்தில் இறங்கினது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குங்க. ஏமா இது பாருங்க, கேஸ் மீட்டர் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஊரில் இன்னும் வந்து இது பண்ணல, இப்போதைக்கு இன்ஸ்டால் மட்டும் பண்ணியிருக்காங்க. போட்டிருக்காங்க பாருங்க, பாரத் கேஸ். இந்த மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் எல்லார் வீட்டுக்கும் கேஸ் வரப்போகுது. பைப் லைன் போட்டு. எங்கடா தாங்க ஓடுனே இருக்க? தொட்டில். ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்துக்கலாமா? அது முடியாது. அடியா இருடா நல்லா ஏறி உட்காருமா. குழந்தை வெளில வழிக்கு விழுந்துட கூடாது. இல்லை படிக்கட்டில் ஏறு. அனுப்பிச்சு படிக்கட்டில் ஏறு. நானும் அதான் சொன்னேன். இன்னும் கொஞ்சம் ஏறி உட்காரியா பின்னாடி. உடம்பு முயற்சி பண்ணி தள்ளு. ஆரிப்பா குழந்தையா ஞாபகம் இருக்கா? ஊஞ்சல் பாருங்க, ஊஞ்சல் குழந்தையா எங்க பாரியா. குட்டி பாப்பா எங்க கிளம்பிருச்சு? குட்டி பாப்பா?
இன்றைக்கி இந்த ஹம்பியை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த ஆட்டோ டிரைவர் தான் நம்ம கூட ஹெல்ப் பண்ண போகிறாரு. இவர் வெறும் ஆட்டோ டிரைவர் மட்டும் கிடையாது, நல்ல தமிழ் பேசக்கூடிய நல்ல கைடும் கூட. வாங்க இவரோட சேர்ந்து பயணிக்கலாம். எங்கள் ஊர்லலாம் பிடிப்பாங்க ஃப்ரெண்டில் உட்காந்தா. எங்களோட ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அப்படியா? ஏய் கிளம்பியாச்சு நம்ம. எங்க ஆச்சா காணோம். ஆச்சா மூஞ்சே தெரியலடா. நான் குளிக்க போறேன்னு வச்சிருக்கான் தெரியல. இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற இந்த ஹம்பி பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 15 கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் இருக்குது. நம்ம இந்த ஆட்டோலேயே போகிற வழியெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து ரசிச்சிட்டே போகலாம். அந்த விதத்தில் முதல்ல நம்ம பார்க்க போகிற இடம் ஒரு ஸ்டெப்டு டேங்க். இப்போ நாம பார்க்க போகிறது ஒரு கிணறு. அதாவது 14th செஞ்சுரியில் இந்த பக்கமாக வியாபாரம் பண்ண வந்தவங்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு நீர்க்குட்டை தான் இந்த கிணறு. இந்த கிணறோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2 லெவலாக இருக்குது. ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா இந்துக்களோட கட்டிடக்கலையை ரிசம்பிளன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களோட கட்டிடக்கலையை சார்ந்த மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க, 13th செஞ்சுரியிலேயே மத பிரிவினை இல்லாமல் மக்கள் வந்து ஒன்றா சேர்ந்து தான் வளர்ந்துருக்காங்க. அதுக்கான அடையாளமாக நம்ம இந்த கிணறை பார்க்கலாம். இப்போ எங்கேருந்து இந்த பிரிவினை உருவாச்சு அப்படின்றது தெரியல. வாங்க நம்ம உள்ளே போயிட்டு இது எப்படிலாம் இருக்குன்றதை பார்க்கலாம். ஆரி கேர்ஃபுல்லாக எட்டி பாரு. ஆரி ஏ டேடி வராரு. தண்ணி எடுக்கிறதுக்கு தண்ணி சேவ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. தண்ணி சேவ் பண்ணுவாங்க. ஐயோ இங்கே பாருங்க, சான்ஸே இல்லை, அமேசிங். ஐயோ இவ்வளோ பெரிய கிணறுங்க, உங்களால் பார்க்க முடியும். இவ்வளோ பெருசு பாருங்க, என்ன ஒரு நேச்சராக கட்டியிருக்காங்க. இந்த இடம்லாம் பாருங்க, உள்ளெல்லாம் அது அந்த சைடில் உள்ளெல்லாம் வந்து வாக் பண்ணி வரலாம் போல். இது தண்ணி சேர்ந்ததுக்காக இங்கே வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி தண்ணி சேர்ந்துவாங்க அப்படின்னா, இங்கே ஒரு கொம்பு தெரியுதா, அந்த மாதிரி வந்து அந்த சைட்லேயும் வந்து நட்டுருப்பாங்க. ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து ஒரு கம்பு ஒன்று போட்டு அதில் ஒரு வீல் ஒன்று இருக்கும். அந்த வீலை இந்த இடத்துலேருந்து இழுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கேருந்து பார்த்தா இழுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக இரு அன்ஷா, டேடி எட்டி பார்க்க வைக்கிறேன். இரு ரெடி தெரியுதா? ஸ்டெப்ஸ் தெரியுது பாருங்க, ஸ்டெப்ஸ் பாருங்க. உள்ளே வந்து அப்படியே ஏறி மேலே வரலாம். ஆனால் அழகாக கட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்குது இல்லை? குட். ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. பள்ளம் தோண்டி அது ஒரு நம்மளோட ஹைட்டு பாருங்க. இது தரை, இது தரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபீட்டு கீழே தான் அந்த இது பண்ணி, அந்த இடத்துலையும் 2-3 ஆர்ச்சி பாருங்க. கீழே ஒரு ஆர்ச் டைப் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே ஒரு ஆர்ச் டைப் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வெறும் கருங்கல்ல பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. மழை பெய்ஞ்சுதா தண்ணி சேமிச்சு தெரிஞ்சிரும். ஆமாம், மழை பெய்ய தண்ணி இதில் வந்து சேமிக்கிற மாதிரி. இமேஜின் பண்ணி பாருங்க, தண்ணி ஃபுல்லாக ரொம்பிருச்சு அப்படின்னா இந்த எட்ஜ் வரைக்கும் தண்ணி வந்துடும். மக்கள் அந்த ஓரத்துலேருந்தே வந்து மோந்து எடுத்துப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது படிக்கட்டு மாதிரி இருக்குங்க. அதுக்கு கீழே ஒரு வழி இருக்குது, அது வழியாக இறங்கி அந்த படிக்கட்டில் இறங்கி தண்ணி குறைய அப்படியே கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பாக இறங்கி எடுத்துப்பாங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்தோடனே என்ட்ரன்ஸ் தான் இந்த இது. கல்மண்டபத்தை பார்த்தீங்கனாலே லெஃப்ட் சைட்லேயே இது இருக்குது. நான் இது எதுக்குன்னு சொன்னீங்க? இது ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த தண்ணி குடிச்சிட்டு பின்ன ஹம்பி போறோம். ஆனா ஹம்பில பிசினஸ் இருக்குது. அப்புறமா ட்ரெடிஷனல் கல்ச்சரல் ப்ரோக்ராம் பூஜா பண்றதெல்லாம் அதெல்லாம் அங்க இருக்கு. ஓகே ஓகே. இது என்ட்ரன்ஸ்ல வந்து வாட்டர் வந்து தண்ணி குடிக்கிறது, ரெஸ்ட் எடுத்துட்டு போறது. ஓஹோ. அண்ணா சின்ன பிள்ளைங்க எல்லாம் உள்ள போறாங்கன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவர் ஹேண்டோவர்ல இருக்குது. இப்போ ஆர்கியாலஜிக்கல் இது ஸ்ட்ரிக் பண்ணிட்டு எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. அது என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி டூரிஸ்ட் இல்லாட்டி இந்த மாதிரி யாருன்னா வழித்தடத்துல வழிபோக்கர்கள் வருவாங்கல்ல, அவங்களோட தாகத்தை தணிக்கிறதுக்காகவே வந்து அந்த காலத்துல வந்து மன்னர்கள் கட்டினாங்களாம். ஒரு நிலையிலயும் ஒரு அளவு ஏறும்போது அவங்க அந்த பயன்பாடுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. சூப்பர்ல. அந்த காலத்திலேயே மக்கள் மேலே எவ்வளோ ஒரு அக்கறையோடு இருந்திருக்காங்க அப்படின்றது இந்த ஒரு கிணறு வந்து நமக்கு சொல்லுது. இதே போல் நான் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்குமே நம்ம கைடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்படி பேசும்போது இந்த ஒரு மேப்பை என்கிட்ட காமிச்சார். இந்த மேப்பில் ஆக்சுவலி இந்த கிணத்தை பற்றி சொல்லவே இல்லை. நம்ம வடிவேலனை சொல்கிற மாதிரி தான் கிணத்தை காணோம் அப்படின்ற மாதிரி இந்த மேப்பில் இந்த கிணத்தை பற்றி சொல்லவே இல்லை. அடுத்ததாக இங்கேருந்து கிளம்பி நாம் போகக்கூடிய இடம் விட்டாலா டெம்பிள். ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள். இந்த இடத்துக்கு போகிற வழியிலேயே நம்ம பீமாஸ்
கேட் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது அந்த காலத்துலேயே டோல்கேட் வச்சு காசு வசூலிச்சிருக்காங்க. அந்த கேட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த தண்ணி தான் அப்போ யூஸ் பண்ணுறது ஹம்பியில். கமலாபுரம் லேக். முன்ன ஃபர்ஸ்ட் போகிறது கமலாப்பூர் வில்லேஜ். அது பேர் தான் இங்கே வச்சிருக்காங்க. ஓகே. அது வந்து மாத்தாங்க ஹில். மாத்தாங்க மாரிசி தமஸ் இந்த விஜயநகர பேரரசோட எல்லைக்குள்ள நம்ம நுழையும் போதே நீங்க நல்லா பார்க்க முடியும். பெரிய பெரிய மலைகள்லாம் உடைச்சி கற்களை வந்து பெரிய பெரிய பாறைகளை அங்கங்க செதைச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கற்களை வச்சுதான் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்ல சிலைகள் இருந்து கோவிலை வடிவமைச்சது வரைக்கும் எல்லாமே இந்த மாதிரி மலைகளை உடைச்சி இவ்வளவு பெரிய பாறைகளால் தான் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்க அடுத்தடுத்து வரப்போற வீடியோஸ்ல பார்க்க போறீங்க. வாங்க நம்ம இப்போ இந்த டோல்கேட்டை பார்த்துருவோம். டைமண்ட் பிஸ்னஸ் ஆகுறது அப்போது. ஓகே. அந்த சமயத்தில் டைமண்ட் பிஸ்னஸ் ஆகுறது. ஓ, இதுதான் டோல்கேட்டாங்க. ஸோ டோல்கேட்டுமா அப்போ வந்து இது பண்ணிட்டு ஐ மீன் வரி கட்டிட்டு உள்ளே போகிற மாதிரி வந்து டோல்கேட் வந்து ரெடி பண்ணிடுவோம். இங்கே உள்ளே அப்படியே உட்காந்துட்டு போகிற மாதிரி அந்த சைடில் ஃபுல்லாக வால் கட்டிட்டு படிக்கட்டு ஏறி போய் மேலே பார்க்கக்கூடாதுரா பாட்டும். இதான் இது மேலே வியூ பாயிண்ட் அது. நான் பார்க்குறேன். வாவ், செம்மையாக இருக்கு வியூ பாயிண்டில். அல்டிமேட்டாக கிடையாது. இந்த விஜயநகரம் உலகத்திலேயே 2வது செல்வ செழிப்பான ஒரு நகரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால ஏகப்பட்ட சிற்பிகள், அதாவது கற்சிற்பிகள் இருப்பாங்கல்ல, அவங்கள யூஸ் பண்ணி காம்பவுண்ட் வால்ல இருந்து மற்ற கோவிலுக்கு தேவையான எல்லா கற்களும் ஸ்கொயரா கட் பண்ணி அவ்வளோ ஷேப்பாக கொண்டு வந்து அடுக்கியிருக்காங்க. நீங்கள் இந்த காம்பவுண்ட் வாலில் கூட பார்க்கலாம். அவ்வளோ அழகாக ஸ்கொயராக கட் பண்ணி இந்த காம்பவுண்ட் வாலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க இந்த டெக்னாலஜிலேயே நாம் ஒரு பில்லரை எழுப்புறதுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் படுறோம். ஆனால் அந்த காலத்தில் வெறும் கல்லாலேயே செதுக்கி ஒரு பெரிய கல்லாக மாற்றி அந்த கல்லை கொண்டு வந்து நிற்க வச்சு அதுக்கு மேலே ஃப்ளோர்ஸ் எழுப்பியிருக்காங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலாக அங்கே இருக்க செக்யூரிட்டி கிட்ட கேட்டேன், இது மேலே ஏறி பார்க்கலாமா அப்படின்ட்டு. ஸோ முடியாது, அப்படி ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் இங்கேருந்து வித்தாலா டெம்பிளுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக இருந்திருக்கும். அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வித்தாலா டெம்பிளில் என்னெல்லாம் பார்த்தோம், இந்த 50 ருபீஸில் இருக்கக்கூடிய சின்னமான அந்த கல் தேர் கூட இங்கே தான் இருக்குது. இந்த மாதிரி பல பிரம்மாண்டங்கள் நிறைஞ்ச இந்த இடத்த அடுத்தடுத்த எபிசோடில் உங்களுக்கு நல்லா தெளிவாகவே காட்டுறேன். முடிஞ்சால் உங்களோட சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எதையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் ஃபேமிலி சார்பாக பாய்.